வணக்கம். இப்போது எண்ணும் எழுத்துமோட ஸ்டூடெண்ட் ஒர்க் புக்கையும் டீச்சர் ஹேண்ட் புக்கையும் ஸ்கூலில் ரிசீவல் ஸ்டேட்டஸை எப்படி என்டர் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் டிஎன்எஸ்சிடி ஸ்கூல்ஸ் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா யூசர் நேமான யுடைஸ் கோடையும் பாஸ்வேர்டையும் செலக்ட் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். லாகின் செஞ்சதுக்கப்புறமா எண்ணும் எழுத்தும் புக் அண்ட் கிட் ட்ராக்கிங் அப்படின்னு ஒரு டைல் இருக்கும். அந்த டைலை நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா ஸ்டூடெண்ட் ஒர்க் புக் டீச்சர் ஹேண்ட் புக் ஒரு என்ட்ரி போடுறதுக்கான டைல் இருக்கும். இதில் ஸ்டூடெண்ட் ஒர்க் புக் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா எந்த கிளாஸ்க்கு நீங்கள் என்ட்ரி போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த கிளாஸை நீங்கள் செலக்ட் செஞ்சுக்கலாம். இப்போது கிளாஸ் 4ஓட டேர்ம் 2 டீட்டெயில்ஸை நான் என்ட்ரு பண்ண வந்திருக்கேன். இப்போ டேர்ம் 2 நான் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த கிளாஸ் 4ல் இருக்கிற புக்ஸ் எல்லாம் எவ்வளோ கவுண்ட் ரிசீவ் ஆகிருக்கு அப்படின்றத நான் இங்கே என்ட்ரி பண்ண போகிறேன். என்ட்ரி செஞ்சதுக்கப்புறமா நான் சப்மிட் அப்படின்ற பட்டனை செலக்ட் செஞ்சுக்க போகிறேன். இப்போது டேர்ம் 2 அப்படின்றது க்ரீனாக மாறி இருக்கிறத பார்க்கலாம். ஸோ கிளாஸ் 4ல் டேர்ம் 2க்குரிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நான் என்ட்ரி பண்ணிட்டேன். இப்போ எவ்வளோ ரிசீவ் ஆகிருக்கு அப்படின்ற ஸ்டேட்டஸை இதன் மூலமாக ஈஸியாக அப்டேட் பண்ணிக்கலாம். நாளைக்கு புக்ஸ் ஜாஸ்தியாக வந்ததுக்கப்புறமா நீங்கள் மறுபடியும் இதே இதில் கிளாஸ் 4ல் டேர்ம் 2க்கு போய் ஏதாவது எடிட் வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதன் மூலமாக நம்ம அப்பப்போ லைவில் எவ்வளோ புக்ஸ் ஸ்கூல்ஸ்க்கு ரிசீவ் ஆகிருக்கு, அவங்களுக்கு தேவையா அப்படின்றத டிஸ்ட்ரிக்ட்லேருந்தும் ஸ்டேட்லேருந்தும் மானிட்டர் பண்ணிக்க முடியும். இதே மாதிரி டீச்சர் ஹேண்ட் புக் டீட்டெயில்ஸும் என்ட்ரி பண்ணுறதுக்கு டீச்சர் ஹேண்ட் புக் அப்படின்ற டைலை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா கிளாஸஸ் 1 to 3க்குரிய புக்ஸ் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றதையும் நம்ம என்ட்ரி பண்ணிக்கலாம். என்ட்ரி பண்ணிவிட்டு நம்ம சப்மிட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி கிளாஸ் 4 and 5க்கும் நம்ம என்ட்ரி பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸ் மூலமாக சுலபமாக ஆப்பில் SWB THB ஸ்கூலில் எவ்வளோ ரிசீவ் ஆகிருக்கு அப்படின்ற ஸ்டேட்டஸை நம்ம என்ட்ரு செஞ்சுக்கலாம். நன்றி. வணக்கம். இப்போது எண்ணும் எழுத்தும் ஸ்டூடெண்ட் ஒர்க் புக் மற்றும் டீச்சர் ஹேண்ட் புக் ரிசீவல் ஸ்டேட்டஸை எப்படி ட்ராக் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இதுக்கு டிஸ்ட்ரிக்ட் அஃபீஷியல்ஸ் அவங்க லாகின் மூலமாக லாகின் செஞ்சுக்கலாம். லாகின் செஞ்சதுக்கப்புறமா ரிப்போர்ட்ஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கலாம். ரிப்போர்ட்ஸ் அப்படின்றத செலக்ட் செஞ்சதுக்கப்புறமா இங்கே இருக்கிற சர்ச் பாக்ஸில் கிட் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணாலே எண்ணும் எழுத்தும் புக் அண்ட் கிட் ட்ராக்கிங் வந்துடும். அந்த நம்ம செலக்ட் பண்ணதுக்கப்புறமா 3 ரிப்போர்ட் இருக்கும். ஸ்டூடெண்ட் ஒர்க் புக், டீச்சர் ஹேண்ட் புக் மற்றும் எண்ணும் எழுத்தும் கிட் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். இதில் நம்ம ஸ்டூடெண்ட் ஒர்க் நம்ம அதோட ஸ்டேட்டஸை ரைட் சைடில் இருக்க நம்பர்ஸை செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது டேர்ம் 1 ஸ்டேட்டஸ் காட்டும். இனிஷியலாக நம்ம அதை டேர்ம் 2க்கு மாற்றிக்கலாம். டேர்ம் 2க்கு இப்போது அரியலூரில் எவ்வளோ டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குன்றதை பார்க்க அரியலூருக்கு ரைட் சைடில் இருக்க நம்பர் நான் செலக்ட் பண்ணேன். இதில் ஒரு யுடைஸ்லையும் எவ்வளோ புக்ஸ் இருக்குது, அந்த ஸ்டூடெண்ட்ஸோட என்ரோல்மெண்ட் எவ்வளோ அப்படின்றதையும் பேஸ் பண்ணி அது சஃபிஷியண்ட்டாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கா, சர்ப்ளஸாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கா அப்படின்றதையும் நான் மானிட்டர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மூலமாக டீட்டெயில் ரிப்போர்ட்டையும் லெஃப்ட் ஹேண்ட் டாப் கார்னரில் இருக்கிற எக்ஸல் மூலமாகவும் எடுத்துக்கலாம். நமக்கு பிளாக் வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வேணும்னாலும் நம்ம பிளாக் வைஸும் ரிப்போர்ட்டை எடுத்துக்கலாம். தேங்க்யூ.